வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இப்போது செத்ரோலன்ஸ் வந்து மணி இந்த பேங்க் வின் பண்ணியிருக்காரு, டிஓபியும் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ரூத் வந்து சர்ப்ரைஸாக மணி இந்த பேங்க் வந்திருக்கிறாங்க. ஏன் எதனால் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வருடம் மென்ஸுக்கான மணி இந்த பேங்க் உண்மையிலே ஹெட்ஸ் ஆஃப் சூப்பர். ஒவ்வொருத்தரும் அவங்க ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நாம் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஜாக் ஆஃப் ஆர்ட்டு சோலோ சிக்கா விஷயம்லாம் அது ஒரு தனி கதை. இப்போ இந்த மேட்ச்சில் பல புதிய முகங்கள் இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மணி இந்த பேங்க் அப்படிங்கிறது புது யங் டேலண்டர்ஸை உருவாக்குறதுக்கு, அவங்க சாம்பியன் ஆகிறதுக்கு, சாம்பியனே ஆக முடியாமல் இருப்பாங்கல்ல, பிக்கி அண்ட் எக்ஸட்ரா. ஸோ ஸ்டார்டிங் கெரியர்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மணி இந்த பேங்க் அப்படிங்கிறது அவங்களுடைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த வருடம் செத்ரோலன்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு காலத்தில் செத்ரோலன்ஸ் WWE சாம்பியன் ஆகிறதுக்கு காரணமே இந்த மணி இந்த பேங்க் தான். ஆனால் இப்போ அவர் மீண்டும் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் நினச்சாலும் டேரெக்டாக போயிட்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணி வின் பண்ணிடலாம். இப்போ எதுக்காக அவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே காரணம் தற்போதைய சுச்சுவேஷன் தான். இப்போது செத்ரோலன்ஸ் வந்து அவரோட டீம் உருவாயிருச்சுங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், செத்ரோலன்ஸ்க்கு ஒன்று தேவை. அந்த டீமில் ஒன்று குறையா இருக்குது அப்படின்னா டைட்டில். அவருக்கு டீம் உண்மையிலேயே பங்கம் நல்லா இருக்குது. பிரான்சன் ரீட் இருக்கார், ப்ரௌன் பிரேக்கர் இருக்கார், பேச்சுக்கு பாலியமன் இருக்கார், சுறுசுறுப்புக்கு செத்ரோலன்ஸ் இருக்கார், டீம் லீடராக இருக்கார். ஓகே, பட் ஆனால் இவங்க ஒரு டைட்டிலை நோக்கி போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். முழுக்க சாமி சேரியும் சிஎம் பாங்கையும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு அதை WWE பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு கிரேட் ஆஃப் டான். அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பேப்பர்லேயே வந்து செத்ரோலன்ஸ் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிற மாதிரி காட்டலாம். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் இழுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களான்னு தெரில. மேபி நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால், அதாவது நமக்கு செவ்வாய்க்கிழமையா, அங்கே மண்டேன்னா திங்கள் தானே, சரி நம்ம செவ்வானே வைப்போம். செவ்வாய்க்கிழமை நடக்க போகிற மண்டே நைட்டால் மேபி மிலேனியம் மண்டலில் செத்ரோலன்ஸ் கேஷிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் வரலாம், வராமல் போகலாம், அது தனி கதை. ஆனால் இப்போ செத்ரோலன்ஸ் கிட்ட மணி இந்த பேங்க் போயிருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு டாப் சூப்பர் ஸ்டாருக்கு மணி இந்த பேங்க் தேவை. அதுக்கான ரீசன் இன்னொரு நான் ஏன் சொல்கிறேன்னா, கடந்த சில வருடங்களாக மணி இந்த பேங்குக்கு ஏற்பட்ட சரிவு அண்ட் தோய்வு. மணி இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் சமீப வருடமாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மார்க்கெட்டாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின வருடம் ஏற்பட்ட ஃபெயிலியர், நிறைய பேர் வந்து இந்த மணி இந்த பேங்க், அதுவும் இந்த குறிப்பாக இந்த க்ரீன் கலர் மணி இந்த பேங்க் வந்ததுக்கப்புறமா முழுக்க எக்கச்சக்க ஃபெயிலியர், எக்கச்சக்க கேஷிங் ஃபெயிலியராக இருக்குது. பிரான் ஸ்டோம்லேருந்து போன ட்ரூ மார்க்கெட்டர் வரைக்கும் அது எல்லாத்தையுமே ஈடு கட்டணும் அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட்டு கேஷிங் இருக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ரசல்மனியாவில் மெயின் ஈவெண்ட்டில் தன்னுடைய மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி மூமெண்டம் பண்ணவர் தான் செத்ரோலன்ஸ். அவர்கிட்ட மணி இந்த பேங்க் இருக்கிறது, இது ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஆனால் டேரெக்டாகவே செத்ரோலன்ஸ் மோதிக்கலாம். அந்த மணி இந்த பேங்கை வச்சு செத்ரோலன்ஸுக்கு ஒரு ஸ்டோரி கொண்டு போகணும், ஒரு அடிக்கடி கேஷிங் பண்ணுற மாதிரி பயன்படுத்தணும். அண்ட் கண்டிப்பாக அடுத்த சாம்பியன் செத்ரோலன்ஸ் தான் அப்படிங்கிறது நம்ம மத்தியில் தெரியணும். அப்படிங்கிறதுக்காக செத்ரோலன்ஸ் கிட்ட மணி இந்த பேங்க் கொடுத்துருக்குறாங்க. அதாங்க இதுக்கப்புறமா ரா வந்து டாப் 1க்கு தான் போகுது. ஏன்னா செத்ரோலன்ஸ் கிட்ட மணி இந்த பேங்க் போயிட்டல, கூடிய சீக்கிரம் அவர்கிட்ட டைட்டில் போயிடும். சும்மாவே அந்த மனுஷன் தோக்க மாட்டான். இதில் ஹீல் கேரக்டர் பவர்ஃபுல்லான டீம் வேறு வச்சுருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் மாதிரி 3 வருஷம் சாம்பியனாக இருந்தால் கூட இருப்பார். என்னப்பா பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்டுன்னு கேட்டிங்கன்னா, இருப்பாருங்க. அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் செத்ரோலன்ஸ்கிட்ட இருக்குது. அதுவே நம்ம இந்த பக்கம் பெண்கள் பக்கம் பார்த்தோன்னா மேட்ச் உண்மையிலேயே செம. ஒவ்வொருத்தரும் இந்த மனித பேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறதுலாம் உண்மையிலேயே ஹட்ஸ் ஆஃப் சூப்பர். ஸ்டெஃபனி வால்கரை இந்த மனித பேங்கில் வச்சதுக்கு உண்மையிலேயே ட்ரிபிள் ஏஜை பாராட்டலாம். அண்ட் ஜூலியாவோட ரோலும் செம. இந்த மேட்ச்சில் நான் வந்து ரியார் பிளே வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற நினச்சேன். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நியோமி வெற்றி பெற்றாங்களே. ஆக்சுவலி நம்ம ரிசல்ட் அண்ட் பிடிஷனில் நியோமியை தான் நம்ம சொல்லியிருந்தோம், நியோமி தான் வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி நியோமி தான் வெற்றி பெற்றாங்க. ஹட்ஸ் ஆஃப் பாராட்டலாம். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நியோமியை கண்டுக்கிட்டதே இல்லை. நியோமி WWE 2 தடவை உமன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அவங்க ஃபேஸ் டர்ன் பண்ணாங்க. அது அந்தளவுக்கு மூமெண்ட்டும் கிடையாது. பட் ஆனால் இப்போ அவங்க மெனக்கட்டு நியோமி என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மெனக்கட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டின் டேட்டில் தொட்டு ஒரு ஹீல் கேரக்டர், அதுவும் இப்போ நல்லா இருக்குது. இந்த ஹீல் கேரக்டர் வித்தியாசமாக இருக்குது. ஸோ தான் நண்பர்களை ஏற்றுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் போய்ட்டு இருக்காங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது உமன்ஸுக்கான மணி இந்த பேங்கை நியோமி வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஷிங் அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட்டத்தை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஒரு மூமெண்ட்டும் எப்படின்னா, ஒன்று பியாங்கா பல்லர் அல்லது ஜேட் கார்கில், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுற நேரத்தில் கேஷிங் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இது நான் மேபி சொல்கிறேன். ஒருவேளை இப்போ நான் WWE அடுத்த பேப்பரையும் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங், அதில் வந்து நம்ம ஜேட் கார்கில் வந்து குயினாக மாறிட்டாங்கன்னா, அப்போ அவங்க சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர்ஸ்லாமை மோதுறாங்கன்னா, அந்த நேரத்தில் நியோமி கேஷிங் பண்ணுற மூமெண்ட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருக்கும்ல.
யாருமே எதிர்பார்க்காத மூமெண்ட்டாக இருக்கும் அண்ட் பெஸ்ட்டு ரிவெஞ்சிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட மூமெண்ட்டுக்காக கூட நம்ம நியோமியை வந்து மணி இந்த பேங்கை வின் பண்ண வச்சுருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நியோமியை மணி இந்த பேங்க் வின் பண்ண வச்சது அப்சல்யூட்லி சரி. இது அவங்களுடைய, ஏன்னா நியோமி டபிள்யூடபிள்யூ ஒரு 15 வருஷம் மேலே பார்க்காங்க, அவங்களுக்கு கிடச்சிருக்கிற முதல் பெரிய வாய்ப்பு. அதை கண்டிப்பாக அவங்க தக்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நான் நியோமிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் யாராவது சப்போர்ட் பண்ணுறீங்களா? யாராவது ஹேட் பண்ணுறீங்களா என்ன? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லட்டா, டபிள்யூடபிள்யூடைய முதல் மிஸ்ஸஸ் மணி இந்த பேங்க் நம்ம நியோமி தான். மிஸ்டருங்கிறது மேலே சொல்கிறோம், மிஸ்ஸஸ்ங்கிறது கல்யாணம் ஆனவங்கள சொல்கிறது நியோமி தானே. அது மட்டும் இல்லாமல் மணி இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பிளாக் பீப்புள் உமன் ட்ரெஸ்லஸ் யாரும் வின் பண்ணது இல்லை. முதல்ல வின் பண்ணது நியோமி. அந்த பெருமை சமீப காலமாக ஆட்டுட்டு போனதுக்கப்புறமா, ஆட்டுட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வி வாண்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ட்ரூத்னா என்னப்பா, காமெடி பீஸு, காமெடி பண்ணுறவன், இவனுக்கெல்லாம் இவ்வளோ சேலரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இது எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்குற மாதிரி ட்ரூத் வந்து இன்றைக்கி ரிட்டன் ஆகிட்டார். வேறு லெவல் ரிட்டன். ஆக்சுவலி ட்ரூத்தை ரசிகர்கள் வந்து மேலே தூக்கி போயிட்டாங்க. வழக்கமாக காமெடி பண்ணிட்டு இருந்த ட்ரூத்து இன்றைக்கி காமெடியாக டபிள்யூபிள்யூக்கு வந்தார். செம்ம சீரியஸ்னஸோட வந்தார். எனக்கு என்னமோ ட்ரூத்துக்கு ஒரு பெரிய புஷ் இருக்குது போல இருக்குது. எப்படி கோஃபி கிங்ஸ்டனுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு கிடச்சி ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிதோ, அந்த வாய்ப்பு இப்போ ட்ரூத்து கையில் இருக்குது. ட்ரூத் இதுக்கப்புறமா சாம்பியன், பெரிய பெரிய சாம்பியன்லாம் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட பொட்டிஷனல் லெவலில் இப்போ ட்ரூத் இருக்கார். ஆட்டுத்துடைய வரவேற்பு எப்படி பார்த்தீங்களா? ஃபேன்ஸ் மத்தியில் எந்த மேட்ச் நடந்தாலும் வி வாண்ட் ட்ரூத் ரீசைனிங் ட்ரூத்துன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் டபிள்யூடைய இந்த மணி இந்த பேங்க் ப்ரெஸ் மீட்டில் கூட நம்ம ட்ரிபிள் எச் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே வீண்டான் ட்ரூத் சொல்கிறத நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், அதில் தான் ட்ரூத் வந்துட்டார் அப்படிங்கிற மென்ஷன் சொல்லியிருப்பார். பட் நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தெரில. அதை பற்றின ஒரு முழு அப்டேட் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது நம்ம ட்ரூத் வந்துட்டார். வந்தது மட்டும் இல்லை, ஜான்சனாக அடித்து, அதாவது ஜான்சனா இதுக்கு முன்னாடியெல்லாம் அடிக்கும்போது அடி வாங்கிட்டு இருப்பார். ஜான்சனாவை பார்த்து நான் அவனுடைய மிகப்பெரிய ஃபேனு, ரசிகன் அப்படிங்கிற எமோஷனலாக பேசிகிட்டு இருப்பார், காமெடி தானே பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி ஆட்டுறதுக்குள்ளேயும் ஒரு சீரியஸான ரூபம். நான் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரெஸ்லிங் ஓஜி அப்படிங்கிற சேனலில் போட்டிருந்தேன். நம்ம ஆட்டுறத்தோடைய சுயரூபம் அப்படிங்கிறது ஒரு வில்லன், அவருடைய பழைய கேரக்டரை பற்றி ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அப்படிப்பட்ட கேரக்டரில் ஆட்டுறது வந்த மாதிரி இருக்குது. பழையபடி வாயில் ஒரு சுருட்டை வச்சுக்கிட்டு ஆட்டுறது, உங்களுக்கு பழைய இந்த கேரக்டர் ஆட்டுறது தெரியும் நினைக்கிறேன், வாயில் புகையை பிடிச்சிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு எப்படி சொல்ல ஒரு ரவுடி மாதிரி இருப்பார். அப்படிப்பட்ட ஆட்டுறத்தை நம்ம மீண்டும் எதிர்பார்க்கலான்னு எதிர்பார்க்குறேன். நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹட்ஸ் ஆஃப் ஓவரால் இன்றைக்கி மணி இந்த பேங்க் நல்லா இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.